ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். திரும்ப எஸ்எம் கேமிங். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு என்னென்ன ஈவெண்ட் வருதோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு மிஸ்டி ஷாப் வருது. அது இந்த க்ளோ வால், இந்த ரெட் கலர் க்ளோ வாலும் அந்த அடுத்து ஒரு ப்ளூ கலர் க்ளோ வால் தான். இதான் அந்த மெயினாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இதே மாதிரி இதே பேஸ் பண்ணி ஒரு எவோ டோக்கன்ஸு அந்த மாதிரி கீழே எப்போயும் வர மாதிரி ஆட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இந்த முறை 2 க்ளோ வால் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு மிஸ்டி ஷாப் வந்துடும், பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ப்ளூ கலர் க்ளோ வால், பார்த்துக்கங்க. ஏதோ பண்ணுறேன்னு பேரில் என்னமோ உழப்பு வச்சுருக்கானுங்க. க்ளோ வாலில் இருக்கிறது வேஸ்ட்டு கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் விடுங்க, நான் இன்ட்ரோ போட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசுகிறேன். ஓகே, இதெல்லாம் அடுத்து கம்மிங் சூன். இந்த க்ளோ வால் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கைத்து. அப்புறம் இதான் அந்த க்ளோ வால், இவனும் உட்காந்துருக்கான். அடுத்து இந்த ஃபிஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அடுத்து ஒரு ஸ்கைத் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இருங்க, இந்த ஸ்கைத்தை பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஸ்ட்டு நல்லா குத்தமும் பெருசாகுது. இந்த ஸ்கைத்தை பார்த்துக்கோங்க, நல்லா வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ மோஸ்ட்டாக நீங்கள் டாப் அப் பண்ணாதீங்க. டாப் அப் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அது ஒரு பேக் பேக்கு, எல்லாமே கோல்டன் தீமை பேஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் பாருங்கள், ஒரு ஃபீமேல் பண்டிலு. பாருங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்க. கொடுமையாக இருக்குது இதை பார்க்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் பாருங்கள், ஒரு மேல் பண்டில் வேறு இருக்குது. என்ன பூனைக்குட்டி மாதிரி இருக்குது பார்க்க. இதான் மேல் பண்டிலு. இருங்க, 24K என்னமோ வச்சுருக்கானுங்க உல்ஃப் பண்டிலு. ஓகே, இது என்ன உல்ஃப் மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு எமௌண்ட்டு 1 2 3 அந்த மாதிரி வருது. அப்புறம் விஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்கின்னு, டபுள் ரீலோட் ஸ்பீட் இருக்கானுங்க. அப்புறம் இது ஒரு லூட் பாக்ஸு, இது ஒரு P90 ஸ்கின்னு. அடுத்து அதில் இந்த மாதிரி லால் எமௌண்ட் மாதிரி ஒரு ஃபேரட் பில் வந்துடும். கம்மிங் அப்பில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதுவும் இந்த அப்டேட்டில் பேஸ் பண்ணி தான் வருது, பார்த்துக்கோங்க. மேலே ஹான்னு வருது. இது பழைய லால் எமௌண்ட் மாதிரி இல்லைனாலும் ஓகே, என்னமோ பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கானுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து கோல்ட் ரன் பண்டில் நான் காட்ட போகிறேன். அடுத்து கண்டிப்பாக ஃபீமேல் கேரக்டர் தான் வரும். ஃபீமேல் பண்டில் தான் வரும். இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து நிறையா காட்டுறேன், இருங்க. அடுத்து இந்த பண்டில் இங்கே இருங்க உள்ள அதே எப்பயும் போல தான் வச்சுருக்கேங்கன்னா நான் ஒன்றுத்தையும் மாற்ற மாட்டேங்குது. அடுத்து இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இவன் நிறைய பண்டில் வச்சுருக்கான், எதை கொண்டு வருவானே தெரில. இந்த முறை ஃபீமேல் பண்டில் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஹெட்ஃபோன் போட்டிருக்குது. உள்ள போய் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். சட்டை பேண்ட்டு என்ன எல்லாம் ஓகே தான் இருக்குது. சட்டை. அடுத்து இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. இது ஒரு பண்டில் கேம்பஸ் பெல்லி. அடுத்து இருங்க காட்டுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. 2 முடியை தொங்க போட்டிருக்குது. என்னோட ரவுடி மாதிரி இருக்கு பார்க்க. எங்கள் ஊரில் கொஞ்சமாக மழை தான் பெய்யுது, தூரிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மண்டை, அப்புறம் இது ஷூவா என்ன, இது பேண்ட்டு, மொத்த பண்டில் பார்த்துக்கோ. அடுத்து இந்த பண்டில் நான் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. நான் எடுத்துட்டேன். இந்த பண்டில் நான் எடுத்துட்டேன். ஓகே, இந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன், வந்துருச்சு. ஒருக்கா கூட காட்டிக்கிறேன், இருங்க. இது சட்டை, அடுத்து பேண்ட்டு, அடுத்து ஷூ, அடுத்து மண்டை. அர்பன் அட்வென்ச்சர். அடுத்து இன்னொன்று பண்டில் காட்டுறேன். இது நல்லா இருக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னத்தையோ பண்ணி வச்சிருக்கேன் கரீனா. மண்டை என்னென்னத்தையோ பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அடுத்து இந்த பண்டில் பாருங்கள். இந்த பண்டில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஏன்னா அந்த சட்டை கலரு ஏதோ ஓகேவா இருக்குது, பட் அவ்வளவா இல்லை. அப்புறம் இந்த பண்டில் எல்லாமே ஃபீமேல் பண்டில் தான் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க கரீனா. இது மண்டை, இது ஓகேவா இருக்குது. அடுத்து இந்த பண்டில் பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நிறைய பல்ல கொண்டு வந்திருக்காங்க ரீனா. எதை வைக்க போறானே தெரில. அப்புறம் இந்த பல்ல பார்த்துக்கோங்க, இதில் மாஸ்கோட வருது, பார்த்துக்கோங்க. மண்டை மாஸ்க்கு மாஸ்க்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி பண்டில் சட்டா வேலை எதுவுமே நல்லா இல்லை. மாஸ்க்கு தான் ஓகே. அவ்வளோதான் காய்ஸ், வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணிடுங்க. பாய்.